அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிக்கிற டைமில் இப்போ வந்து உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சிடலாம். உருளைக்கிழங்கு நாளையும் மசிச்சாச்சுன்னா இப்போ நல்லா இப்போ தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சீரகம் போட்டிருக்க சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மாவு தான் வாங்கி வச்சுருக்கோம். இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பெல்லாம் சேர்த்துருப்பாங்க, அதனால் இதை கொட்டி கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி கரைச்சி எடுத்துடலாம். பாதி வச்சாச்சு. தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துடலாம். மாவு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ போண்டா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதில் நினச்சி இப்போ போட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. நல்லா செவந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இதேமாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பார்த்துக்கிட்டாங்க. ரெடிமேட் மாவு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா போண்டா சூப்பராக வந்திருக்கு. இந்தமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள் குண்டு குண்டாக உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்தமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.